ஹாய் நண்பர்களே, வெல்கம் பேக் டு உங்கள் வினோத் சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிஎஸ்சி விஎல்இ ரெஜிஸ்டர் பண்ணுறது எப்படி, சிஎஸ்சி சென்டர் வைக்கணும்னா என்னென்னலாம் பண்ணணும், என்னென்ன சர்டிஃபிகேட் நம்ம வச்சுருக்கணும், என்ன டாக்குமெண்ட்ஸும் நம்மளுக்கு தேவை அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம இதில் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் பட்டனே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற நோட்டிஃபிகேஷனில் காட்டும். உங்கள் டவுட்ஸ் எதனால் மறக்காமல் வந்து கமெண்டில் சொல்லுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிஎஸ்சி விஎல்இனா யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? சிஎஸ்சி விஎல்இ அப்படின்றவங்க காமன் சர்வீஸ் சென்டரில் இருக்க ஒரு மெம்பர். அவங்க ஒரு தனி நபராக இருந்து அந்த சென்டர் நடத்தி பொதுமக்களுக்கு வந்து இந்த கவர்மெண்ட் ஸ்கீம்ஸு, இந்த சர்டிஃபிகேட்ஸு, டிஜிட்டல் எல்லா சேவைகளும் என்ன பண்ணுவாங்க, கொடுப்பாங்க. ஸோ அவங்களுக்கு தேவையான எல்லா அப்ளிகேஷனும் என்ன பண்ணுவாங்க, அப்ளை பண்ணி கொடுப்பாங்க. அண்ட் என்னென்னலாம் அப்படின்னா ஆதார், பேன் கார்டு சேவைகள், எலக்ட்ரிசிட்டி, வாட்ரு, அதே மாதிரி பேங்க் அக்கௌண்ட்டு, காப்பீடு அப்ளை பண்ணுறது, பிறப்பு சான்றிதழ், நில தகவல் அப்படின்னு நிறைய அரசு திட்டங்களை அவங்க அப்புறம் ஆன்லைனில் அப்ளை பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னா, ஸோ எப்படி நான் வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறது, நான் எப்படி சிஎஸ்சி விஎல்இ ஆகிறது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து சிஎஸ்சிக்கு செப்ரேட்டாக ஒரு வெப்சைட் வந்து வச்சுருக்காங்க. csc.register.csccloud.in. அதுக்குள்ளே போய் தான் நம்ம என்ன பண்ணணும், சிஎஸ்சிக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணணும். ஓகே, இந்த வெப்சைட்குள்ளே நான் போகிறேன். அது எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னா, கெட் ஸ்டார்டட் அப்படின்னு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை கொடுத்தீங்க அப்படின்னா இதில் கொடுத்துருப்பாங்க என்னென்னலாம் உங்கள்கிட்ட இருக்கணும், எப்படி நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணலாம் அப்படின்னு. ஸோ வேலிட் ஆதார், பேன் வந்து கண்டிப்பாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஓட்டர் லிஸ்ட்டு, அதாவது ஓட்டர் ஐடி கார்டு வந்து நம்மகிட்ட இருக்கணும். பேன் கார்டு வந்து இருக்கணும். ஆதார் கார்டு ஃப்ரண்ட்டு பேக்கு தனியாக இருக்கணும். அப்ளிகண்ட்டோட ஃபோட்டோ, யார் அப்ளை பண்ண போகிறாங்களோ அவங்களோட ஃபோட்டோ வந்து இருக்கணும். அதே மாதிரி பாஸ்போர்ட், போலீஸ் வெரிஃபிகேஷன் வந்து அவ்வளோ கம்பல்சரி இல்லை, அதனால் வந்து அப்போதைக்கு தேவையில்லை. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் டாக்குமெண்ட் வந்து இருக்கணும் அப்படின்ட்டு இது எல்லாமே என்னது மேண்டட்டரியாக நம்மகிட்ட இருக்கக்கூடியது. இது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒன்று புதுசாக வந்து பார்த்துருப்பீங்க, என்ன அப்படின்னா டெக் சர்டிஃபிகேட், பேங்க் பிசி சர்டிஃபிகேட் அப்படின்னு ரெண்டாவது பார்த்துருக்கோம். என்னப்பா அது டெக் சர்டிஃபிகேட், பேங்க் பிசி சர்டிஃபிகேட் அப்படின்னா என்ன அப்படின்னு வந்து நீங்கள் யோசிச்சிருப்பீங்க. ஸோ அதையே நான் உங்களுக்கு கிளியராக வந்து சொல்கிறேன். அது என்ன ஏது அப்படின்னு சொல்லி நீங்கள் குழம்பாதீங்க. நான் கிளியராக டெக் சர்டிஃபிகேட்னால் என்ன, பி சர்டிஃபிகேட் என்ன செப்பரேட்டாக வந்து சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து டெக் சர்டிஃபிகேட். டெக் வந்து என்ன, ஃபஸ்ட்டு எக்ஸாம் எழுதணும். ஸோ எக்ஸாமா அப்படின்னு சொல்லி பார்க்காதீங்க, கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். ஃபஸ்ட் டெக்கு அப்படின்னா என்னென்னா, டெலி சென்டர் என்டர்பிரினர் அப்படின்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்குது. மேலும் நீங்கள் உங்கள் சொந்த சிஎஸ்சி மையத்தை திறக்க விரும்பினால் அதன் சான்றிதழ் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. ஸோ இந்த எக்ஸாம் முடித்து இந்த சர்டிஃபிகேட் இருந்து அந்த நம்பரை போட்டால் தான் அதில் ரெஜிஸ்டரே பண்ண முடியும். ஸோ இதான் வந்து மேண்டட்டரி. சான்றிதழை பெற விஎல்இ சான்றிதழ் தேர்வில் தேர்ச்சி பெற வேண்டும். அதன் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் சென்று 1479.72 ரூபாய் கட்டணம் செலுத்தி என்ன பண்ணணும், இந்த எக்ஸாம் எழுதணும். ஓகேப்பா, டெக் சான்றிதழுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் எனக்கு தேவை அப்படின்னா, உங்களுக்கு வந்து இதிலே கொடுத்துருக்காங்க லிஸ்ட்டு போட்டு. என்னென்ன ஆவணம் வேணும் அப்படின்னா, ஆதார் அட்டை எண் வந்து கண்டிப்பாக வேணும். உங்கள் மொபைல் எண் ஆதார் அட்டையுடன் இணைக்கப்பட்டுள்ளது இருக்குது பார்த்தீங்களா, ஆதாரில் லிங்க் பண்ண ஃபோன் நம்பர், ஸோ அதுவும் வேணும். உங்களோட இமெயில் அட்ரஸ் வந்து வேணும். உங்களோட பேங்க் டீட்டெயில்ஸ் வந்து கேட்பாங்க. விண்ணப்பதாரரின் புகைப்படம், உங்களோட ஃபோட்டோ வந்து பிடிஎஃப்பில் வேணும். அதேமாதிரி முகவரி ஆதாரம்னா நம்ம என்ன போடுவோம், ஆதார் கார்டு தான் வைப்போம். ஸோ அது விஎல்இக்கான டெக் தகுதி அளவுகோல், யாரெல்லாம் வந்து டெக் வந்து எழுதலாம் அப்படின்னு, யாரெல்லாம் விஎல்இ ஆகலாம் அப்படின்னா, விண்ணப்பதாரருடைய உள்ளூர் வாசியாக இருக்க வேண்டும். ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணணும், அதே ஊரில் தங்கி அதே ஊரில் நீங்கள் சென்டர் வைக்க போகிறீங்க அப்படின்னா தான் என்ன பண்ண முடியும், இந்த டெக் எக்ஸாம் எழுதி அந்த சர்டிஃபிகேட் உங்களால் வாங்க முடியும். ஓகேங்களா, அவங்க தான் என்ன பண்ண முடியும், விஎல்இ ஆக முடியும் சிஎஸ்சி சென்டர் வச்சு. நெக்ஸ்ட்டு குறைந்தபட்சம் 18 வயசு வந்து இருக்கணும். மாதிரி 10th வந்து பாஸ் ஆகிருக்கணும். உள்ளூர் மொழியை படிக்கவும் எழுதவும் தனியாக தெரியணும்னு சொல்லியிருக்காங்க. அண்டு கணினி திறன் அடிப்படை அறிவு வந்து இருக்கணும். சமூக மாற்றத்தின் முதன்மை இயக்குனராக அவரது கடமையை வந்து பணிபுரியணும்னு சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி 60,000 பட்ஜெட்டில் வந்து சிஎஸ்சி மையம் வந்து வைக்க நீங்கள் வந்து அதாவது முன் வரணும் அப்படின்ற மாதிரி வந்து ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரிலாம் இருக்காங்க அப்படின்னா நீங்கள் என்ன ஆகலாம், விஎல்இ ஆகலாம் சிஎஸ்சி சென்டர் வச்சு. ஓகே, எப்படிப்பா அந்த டெக் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறது அப்படின்னா, சிஎஸ்சி entrepreneur.in அப்படின்னு வந்து ஒரு வெப்சைட் இருக்குது. அதுக்குள்ளே போனீங்கன்னா இந்தமாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதான் வந்து டெக் எக்ஸாம் அப்ளை பண்ணுறதுக்கான வெப்சைட்டு. அதில் போயிட்டு ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, நியூவாக ரெஜிஸ்டர் பண்ணணும். ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் என்ன லாகின் பண்ணிக்கலாம். ரெஜிஸ்டர் பண்ணாதவங்க நியூ ரெஜிஸ்டர் அப்படின்றத கிளிக் பண்ணுறோம். அது எல்லா டீட்டெயில்ஸும் வந்து கொடுத்துருப்பாங்க.
ஸோ எல்லாமே எப்படி இருக்கணும் அப்படின்னா உங்களோட ஐடி ப்ரூஃபில் எப்படி இருக்கும், உங்கள் ஆதாரில் இருக்க மாதிரி தான் மோஸ்ட்லி எல்லாத்துலேயும் கொடுப்போம். ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுல ஆதார் கார்டில் என்ன இருக்கோ உங்கள் நேமு, இனிஷியல் எதுவாக இருந்தாலும் சரி, டேட் ஆஃப் பர்த்தாக இருந்தாலும் சரி, எதுனாலும் உங்கள் ஐடி ப்ரூஃபில் என்ன இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எல்லா டீட்டெயில்ஸும் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் தப்பாக கொடுத்துட்டீங்க, ஃபைனல் சர்டிஃபிகேட் வந்துட்டு எனக்கு அதை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா சேஞ்ச் பண்ண முடியாது. அதனால தான் முன்னாடியே சொல்கிறேன், கரெக்டாக ரெஜிஸ்டர் பண்ணுறப்போ உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு சப்மிட் கொடுங்க. ஃபர்ஸ்ட் வந்து நேம் கேட்டிருக்கு, உங்களோட மொபைல் நம்பர் வந்து கேட்டிருக்கு. பார்த்தீங்களா மேலே இந்த டியர் கேண்டிடேட்ஸ் கைண்ட்லி என்டர் த டீட்டெயில்ஸ் கேர்ஃபுல்லி ஆஸ் பர் யுவர் ஃபோட்டோ ஐடி ப்ரூஃப் தேர் இஸ் நோ ஆப்ஷன் ஆஃப் கரெக்ஷன் ஒன்ஸ் யூ சப்மிட் த டீட்டெயில்ஸ். ஓகேயா? ஸோ அதனால் எல்லா டீட்டெயில்ஸ் கரெக்டாக கொடுத்துட்டு அதில் பேமெண்ட் வந்து கேட்கும். சப்மிட் கொடுத்ததுக்கப்புறமா ஸோ பேமெண்ட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், கார்டு, கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, நெட் பேங்கிங், யூபிஐ எது வேணால் யூஸ் பண்ணி நீங்கள் பேமெண்ட் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பேமெண்ட் பண்ணிவிட்டு மேக் பேமெண்ட் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட மெயில் அட்ரஸ்க்கு டெக்கோட அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து வந்திருக்கும் மெயில் அட்ரஸ்க்கு. ஓகேங்களா? இமெயிலில் ஒருவேளை வந்து நார்மல் இன்பாக்ஸில் வரல அப்படின்னா ஸ்பேமில் இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. ஓகே, யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்ததுக்கப்புறமா அது ரெண்டுத்தையும் நீங்கள் என்ன பண்ணணும், இதில் என்ட்ரு பண்ணணும். ஸோ கரெக்டாக இருக்கா அப்படின்றத பார்த்துட்டு என்ட்ரு பண்ணிவிட்டு லாகின் அப்படின்றத நீங்கள் என்ன பண்ணணும் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த டெக் வெப்சைட்குள்ளே உங்களோட லாகின் நிறைய வந்து போயிடும். ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி பேஜ் தான் ஷோ ஆகும். உங்களுடைய ஃபோட்டோ, உங்களோட டெக் அந்த ஐடி நம்பர் எல்லாமே வந்து ஷோ ஆகும். இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எக்ஸாம் எழுத போகிறோம். என்னப்பா எக்ஸாமா அப்படின்னா எக்ஸாம் வந்து ஈஸியாக தான் இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு ஆன்சர் கீ வேணும் அப்படின்னா எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச அளவு கிடைச்சா நான் உங்களுக்கு வந்து ரிப்ளையில் உங்களுக்கு பிடிஎஃப் வந்து சென்ட் பண்ணுறேன். இல்லைனா வேறு எதில் வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம் அப்படின்ற ஒரு சஜஷனும் நான் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு லேர்னிங்கில் போயிட்டு பிடிஎஃப்லாம் இருக்கும், அது எல்லாமே வந்து செக் பண்ணி பாருங்கள். எல்லாமே ஈஸியாக தான் இருக்கும் ஓரளவு. ஸோ பார்த்து நீங்கள் படிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா அசஸ்மெண்ட் கொடுத்து எக்ஸாம் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ ஒருவேளை லேர்னிங்கில் வந்து உங்களுக்கு மெட்டீரியலில் பிடிக்கல, பிடிஎஃப் வந்து புரியல அப்படின்னா உங்களுக்கு இங்கிலீஷில் வீடியோஸும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், படிச்சுக்கலாம். ஸோ ஒன்ஸ் நீங்கள் வந்து ஓகே நான் எக்ஸாம் எழுத ஸ்டார்ட் பண்ணுறேன், எனக்கு வந்து ஓரளவு தெரியுது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், அசஸ்மெண்ட் கிளிக் பண்ணி நீங்கள் எக்ஸாமை ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும், இல்லை அசஸ்மெண்ட் அப்படின்றது வந்து இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம கிளிக் பண்ணி அதில் ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு மாடியூலாக வந்து நம்மளுக்கு அசஸ்மெண்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. மினிமம் வந்து 50 மார்க்ஸ் எடுக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அந்த எக்ஸாம் எழுதுகிற மாதிரி இருந்தால் போதும். மொதல் 10 அசஸ்மெண்ட் வந்து இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணுறோம், அசஸ்மெண்ட் அப்படின்றத நம்ம வந்து கிளிக் பண்ணிக்கிறோம். கிளிக் பண்ணதுக்கப்புறமா நம்மளோட கொஷின்ஸ் எல்லாமே என்ன ஆகும், லைனாக இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். ஸோ இதில் நீங்கள் என்ன பண்ணணும், இந்த ஆன்சர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொஷின் கொடுத்தீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி அது ஸ்கிப் ஆகி நெக்ஸ்ட் என்ன கொஷின்ஸ் இருக்கோ அதுக்கு என்ன ஆகும் போகும். மோஸ்ட்லி எல்லாம் ஈஸியாக தான் இருக்கும். ஒருவேளை எனக்கு ஆன்சருக்கு கிடச்சிது அப்படின்னா நான் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சொல்கிறேன். எனக்கு வந்து கமெண்ட் மட்டும் பண்ணி வைங்க, நான் அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு நான் சர்ச் பண்ணி சொல்கிறேன். ஒன்ஸ் நீங்கள் வந்து இந்த அசஸ்மெண்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட சர்டிஃபிகேட் என்ன ஆயிரும், டவுன்லோட் ஆக நம்மளோட டேஷ்போர்ட்லேயே ஷோ ஆகும். ஒன்ஸ் நீங்கள் பாஸ் ஆகிட்டீங்க அப்படின்னா, பாஸ் ஆகலை அப்படின்னா ரீடெஸ்ட் எழுதுகிற மாதிரி வந்து கேட்கும். உங்களோட டவுன்லோட் சர்டிஃபிகேட் வந்து காமிக்காது உங்களோட டேஷ்போர்டில். ஓகேங்களா? ஸோ டவுன்லோட் சர்டிஃபிகேட் காமிச்சதுக்கப்புறம் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஒரு பிடிஎஃப் மாதிரி நம்மளோட சர்டிஃபிகேட் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அதை நீங்கள் என்ன பண்ணலாம், லேமினேஷன் பண்ணி உங்களோட சிஎஸ்சி சென்டரில் வச்சுட்டிங்க. இது வந்து ஒரு ப்ரூஃப், எங்கிட்ட வந்து நான் எக்ஸாம் முடிச்சு தான் நான் சிஎஸ்சி சென்டர் வச்சுருக்கேன் அப்படின்னு ஒரு ப்ரூஃப்காக இது என்னது நம்மளுக்கு வந்து கொடுக்குறாங்க. ஸோ இது லேமினேஷன் பண்ணி உங்கள் இமெயிலில், உங்கள் வாட்ஸ்அப்பில் எதுனாலும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. எப்போ இருந்தாலும் ஏதாவது இன்ஸ்பெக்ஷன் வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக இதை செக் பண்ணுவாங்க. ஓகே, இப்போ நான் வந்து டெக் எக்ஸாம் வந்து பாஸ் ஆகிட்டேன், சர்டிஃபிகேட் வாங்கிட்டேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் என்ன இருக்கும், ஒரு குழப்பம் இருக்கும். ஓகே, டெக் சர்டிஃபிகேட் நம்பர் வந்து கேட்டுரு பார்த்தீங்களா, அதை என்ட்ரு பண்ணிடலாம். நெக்ஸ்ட் என்னது, பிசிபிஎஃப் எக்ஸாம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா பிசிபிஎஃப் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் நம்மளே வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணி நம்மளே போய் ஒரு சென்டர் வந்து கொடுத்துருப்பாங்க. அங்கே போய் நம்ம எழுதி 40% எடுத்தால் போதும் பாஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் இப்போது என்ன அப்படின்னா நீங்கள் வந்து ட்ரைனிங் வந்து போயிட்டு ட்ரைனிங் முடிச்சதுக்கப்புறமா தான் உங்களுக்கு வந்து எக்ஸாமே வைப்பாங்க. ஸோ இப்போதைக்கு இது கொஞ்சம் எனக்கு வந்து கஷ்டமாக தான் இருக்குது. ஸோ எப்படின்றத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஓகே, இதுக்கு என்ன எக்ஸாமினேஷன் அப்படின்னா ட்ரைனிங் வந்து ஃபிசிக்கல், விர்ச்சுவல் ரெண்டுலேயுமே, அதாவது ஆன்லைனில் ஆஃப்லைனில் ரெண்டுமே வைக்கிறாங்க. ஆன்லைன் எக்ஸாமில் 50 மார்க்ஸ் வந்து பேசிக் கோர்ஸில் எடுக்கணும்.
ஒன்ஸ் நீங்கள் பேசிக் கோர்ஸ் எடுக்கிறீங்களா இல்லைனா அட்வான்ஸ் கோர்ஸ் எடுக்கிறீங்களா அது உங்கள் இஷ்டம். இல்லை நீ வந்து பேசிக் கோர்ஸ் முடிச்சுட்டு தான் அட்வான்ஸ் கோர்ஸ் எடுக்கணுமா அப்படின்லாம் கிடையாது. உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், எடுத்துக்கலாம். பேசிக் சர்டிஃபிகேட்டை பொறுத்த வரைக்கும் அந்த பிசி ஏஜென்ட்ஸ் என்னவா இருப்பாங்க அப்படின்னா, பேசிக் டிரான்சாக்ஷன்ஸ் லைக் பேமெண்ட் டிரான்சாக்ஷன், கேஷ் இன் கேஷ் அவுட், ரெமிட்டிஸ் இதெல்லாம் தான் வந்து அதில் அடங்கும். அட்வான்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃபுல் ஃப்ளெட்ஜட் பிசி கவரிங் ஆல் த ஆக்டிவிட்டீஸ் ஆஸ் ப்ரிஸ்கிரைப் த ரெகுலேட்டர். ஓகேங்களா, பேசிக்கும் அட்வான்ஸ்க்கும் இதான் வந்து டிஃப்ரென்ஸு. பட் எது முடித்தாலும் உங்களுக்கு வந்து இந்த சிஎஸ்சி விஎல்இயில் நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியும். ஓகேங்களா, பிசிக்கு நான் வந்து டார்கெட் பண்ணுறேன் அப்படின்னா, பிசி மட்டும் நீங்கள் வந்து ஏதாவது பேங்க்கில் போய் ஒர்க் பண்ண போகிறீங்க அப்படின்னா பிசிக்னா அட்வான்ஸ் வந்து நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். பட் ஆனால் இந்த சிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணலாம், எந்த கோர்ஸ் முடிச்சிருந்தாலும் ஓகே தான். ஓகேங்களா, இதில் போய்ட்டு என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு வந்து ட்ரைனிங் ஃபஸ்ட்டு அட்டன் பண்ணி ஒரு டைம் இத்தனை ஹவர் அப்படின்னு சொல்லி பேசிக் அட்வான்ஸுன்னு ரெண்டாக பிரித்து உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஹவரில் நீங்கள் ட்ரைனிங் கம்ப்ளீட் பண்ணணும். ஆன்லைன்லேயே நீங்கள் வந்து பண்ணிக்கலாம், ஆஃப்லைனில் நீங்கள் போகணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஆஃப்லைன் அப்படின்னா ஒரு இன்ஸ்டியூட் வந்து கொடுத்துருப்பாங்க. அதுவும் நம்ம இந்த ஏரியாவில் வந்து கண்டிப்பாக இருக்காது, நம்மளோட சைடில் இருக்காது, சவுத் சைடில் இருக்காது. ஸோ அதனால் நம்ம டேரெக்டாக போய் படிக்க முடியுமா அப்படின்னா எனக்கு வந்து ஆப்ஷன் இல்லை அப்படின்றதான் சொல்லுவேன். அதனால் நீங்கள் என்ன பண்ணலாம், ஆன்லைனே நீங்கள் போட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், அதை வந்து படிச்சுக்கலாம். ஓகே, இது எக்ஸாம் சொல்கிறீங்க, இது என்ன மாதிரிலாம் இருக்கும் அப்படின்னா, இதுக்கு 2 வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது பேசிக் அட்வான்ஸு சொல்லியிருக்கோம்ல. ஸோ அந்த பேசிக்கில் வந்து 50% மார்க் வந்து எடுக்கணும். மொத்தமாக எவ்வளோ அப்படின்னா 50 மார்க்ஸு, அது 25 எடுத்தால் போதும். அதே மாதிரி அட்வான்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 100 மார்க்ஸு, அதில் 50 மார்க்ஸ் எடுத்தால் போதும். ஸோ இதுதான் வந்து இதோட டிஃப்ரென்ஸே. அதே மாதிரி ஒரு வேளை நான் வந்து ஃபெயில் ஆகிட்டேன் அப்படின்னா திரும்ப எழுத முடியாதா அப்படின்னா உங்களுக்கு என்னது 3 அட்டம்ப்ட்ஸ் வந்து கொடுப்பாங்க. வித்தின் 9 மந்தில் 3 அட்டம்ப்ட்ஸ் நீங்கள் வந்து எழுதலாம். ஓகேங்களா, ஸோ இந்த மோட் ஆஃப் சர்டிஃபிகேட்டில் 3 டைப்ஸ் இருக்குது. ஹைப்ரிட், பல்க் மோடல், அதே மாதிரி ரெகுலர் அப்படின்னு இருக்குது. ஸோ ஹைப்ரிட் பார்த்திங்க அப்படின்னா ஏதாவது அந்த எப்படி சொல்ல டேரெக்டாக அந்த வெப்சைட்லேருந்து வந்து எழுதுறது அந்த மாதிரி இருக்கும். பல்க் அப்படின்னா ஒரு இன்ஸ்டிடியூட் வச்சு மொத்தமாக எல்லா கேண்டிடேட்ஸ்க்கும் மொத்தமாக வந்து வைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி சர்டிஃபிகேட் கொடுக்குறது. ரெகுலர் பார்த்திங்கன்னா கேண்டிடேட்ஸே ஓனாக போயிட்டு ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு எக்ஸாம் எழுதுறது. ஸோ இதுதான் வந்து 3 டைப்ஸாக இருக்குது. ஸோ அதுக்கேற்ற எக்ஸாம் ஃபீஸும் வந்து டிஃபர் ஆகுது. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும், அப்ளை பண்ணுறப்போ என்ன உங்களுக்கு வந்து ஃபீஸ் காமிக்குது அப்படின்றத கரெக்டாக பார்த்துட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், அப்ளை பண்ணலாம். ஓகே, எக்ஸாம் நான் எந்த லாங்குவேஜில் எழுதுறது, ஒன்லி இங்கிலீஷ் மட்டும் தான் இருக்குமா அப்படின்னா கிடையாது. இங்கிலீஷ், ஹிந்தி அப்படின்னு மலையாளம், குஜராத்தி, கன்னடா, ஒரியா, பெங்காலி, தமிழ், தெலுங்கு அண்ட் அசாமி அப்படின்னு உங்களோட ப்ரிஃபரன்ஸில் நிறைய லாங்குவேஜஸ் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி உங்கள் மீடியமில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இந்த எக்ஸாம் எழுதிக்கலாம். ஸோ இதுதான் வந்து மெயினாக. அண்ட் என்னென்னலாம் அப்ளிகேஷனுக்கு வேணும் அப்படின்னா ஃபோட்டோகிராஃப், சிக்னேச்சர் கண்டிப்பாக வேணும், ப்ரூஃப் வந்து வேணும், அதுமாதிரி ஹையர் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனோட ப்ரூஃப் வேணும். ஸோ இதெல்லாம் வந்து மெயினாக இருக்கும். இதெல்லாம் வச்சு நீங்கள் என்ன பண்ண, அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, எனக்கு வந்து ப்ரொசீஜராக சொல்லுங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னா, இது வந்து ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து சொல்லியிருக்கேன். இதை யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். இல்லை ஒரு வேளை எனக்கு செப்பரேட்டாக வந்து ஒரு வீடியோவாக போடுங்க, எனக்கு வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறது மட்டும் எனக்கு 1 by 1 சொல்லுங்கள் அப்படின்னாலும் நான் செப்பரேட் வீடியோ போடுறேன், எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் இது ரெண்டுத்துக்குமே பேசிக் அட்வான்ஸ் ரெண்டுத்துக்குமே சேர்த்து ஒரே ப்ரொசீஜர் தான். ஃபஸ்ட்டு அந்த வெப்சைட்குள்ளே போயிட்டு பிசி ப்ரோக்ராமிங் டேஷ்போர்ட் அப்படின்னு இருக்கும், அதுக்குள்ளே போயிட்டு ஃபார்த் கம்மிங் ட்ரைனிங் ப்ரோக்ராம் கேலண்டர் அப்லோடட் ஆன் வெப்சைட் அப்படின்னு இருக்கும். அதை கொடுத்துட்டு ரெஜிஸ்டர் வந்து உங்கள் எந்த டேட் ஆஃப் ட்ரைனிங்கோ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு நீங்கள் எல்லா டீட்டெயில்ஸும் என்ன பண்ணணும், அதில் ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஓடிபி வரும். ஓடிபி வந்ததுக்கப்புறமா உங்களுக்கு பேமெண்ட் கேட்வேக்குள்ளே வந்து போனதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணலாம், பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த அக்னாலஜ்மெண்ட் ஆஃப் பேமெண்ட் வந்து வந்துடும் வித் ரெஃபரன்ஸ் ஐடியோட. அப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம், ரெஜிஸ்டர் ஆனதுக்கப்புறமா உங்களுக்கு ட்ரைனிங் வந்து ஷெட்யூல் பண்ணுவாங்க. உங்களோட ஜூம் லிங்க், அதாவது ஜூம் ஆப்பில் உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, லிங்க் வந்து 2 டேஸ்க்குள்ளே அந்த ட்ரைனிங் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி சென்ட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், ஷெட்யூல் படி நீங்கள் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எக்ஸாமில் அப்பியர் பண்ணி நீங்கள் சர்டிஃபிகேட் வாங்கிடலாம். ஓகே, இதுதான் வந்து என்னது, இன்க்ளூசிவ் பேங்கிங் த்ரூ பிஸ்னஸ் கரஸ்பாண்டன்ட் பேசிக் கோர்ஸ்க்கான புக் வந்து இதுதான், அட்வான்ஸ் கோர்ஸ்க்கான புக் இதுதான். ஓகேங்களா, ஸோ இதை நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா படிக்க ஈஸியாக இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் படித்து முடிச்சிட்டிங்க அப்படின்னா இந்த சர்டிஃபிகேட் உங்களுக்கு கிடச்சிரும். இதுதான் பிசி சர்டிஃபிகேட். ஓகேங்களா, ஓகேப்பா, என்கிட்ட வந்து டெக் சர்டிஃபிகேட் இருக்குது, பிசி சர்டிஃபிகேட் இருக்குது. இப்போ அப்ளை பண்ணுறது எப்படி அப்படின்னா சேம் அதே லிங்க்குள்ளே போயிட்டு
நீங்கள் என்ன பண்ணணும், எல்லா டாக்குமெண்ட்ஸும் நம்ம வெரிஃபை கரெக்டாக எடுத்து வச்சுட்டோமா அப்படின்றத கரெக்டாக பார்த்துக்கோங்க. இந்த லிஸ்ட்டில் இருக்க எல்லா சர்டிஃபிகேட்டும் ஓகேங்களா. இப்போ நம்ம எக்ஸ்ட்ராவாக என்ன இருக்குது, டெக் சர்டிஃபிகேட்டும் இருக்குது, பேங்க் பிசி சர்டிஃபிகேட்டும் இருக்குது. இஃப் த அப்ளிகண்ட் பிலாங்ஸ் டு ஜென்ரல் விஎல்இ குரூப், நம்ம யார் ஜென்ரல் விஎல்இ சிஎஸ்சி வைக்க போகிறோம்ல, நம்ம வந்து ஜென்ரல் விஎல்இன்னு நம்மளை கூப்பிடுவாங்க. ஸோ என்ன பண்ணுவாங்க, மஸ்ட் ஹாவ் டெலிசென்டர் என்டர்ப்ரனர் கோர்ஸ், அதாவது டெக் சர்டிஃபிகேட் இருக்கணும், பிசிபிஎஃப் சர்டிஃபிகேட் இருக்கணும் அப்படின்றத கம்பல்சரியாக சொல்லிட்டாங்க. ஸோ ஸ்க்ரோல் பண்ணி நம்ம என்ன பண்ணோம், கீழே வந்தோம் அப்படின்னா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனில் செக் பாக்ஸ் மாதிரி காமிக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம், அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ எல்லா ஃபைலும் வந்து ஜேபிஜி, பிஎன்ஜி, பிடிஎஃப் எதில் வேணால் வந்து இருக்கலாம். ஸோ அது எல்லாமே என்னது 1 MBக்குள்ளே இருக்கிற மாதிரி நீங்கள் என்ன பார்த்துக்கோங்க. ஓகே, அவ்வளோதான். இப்போ எல்லாமே என்ன எல்லா டாக்குமெண்ட்டும் நம்மகிட்ட இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா. ஸோ ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்தோம் அப்படின்னா இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனில் செக் பாக்ஸ் இருக்குமா. ஸோ அந்த செக் பாக்ஸை வந்து கிளிக் பண்ணிவிட்டு ஓகே, என்னோட கண்டிஷன்ஸ் கரெக்டாக பார்த்துட்டோமா. செக் பாக்ஸை கிளிக் பண்ணியாச்சு. இப்போ என்ன ஆச்சு, நம்மளோட விஎல்இ ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் அந்த வெப்சைட்குள்ளே வந்து போயாச்சு. ஸோ இதில் போன உடனே நம்மளுக்கு என்ன காமிக்குது அப்படின்னா டெக் சர்டிஃபிகேட், பிசிபிஎஃப் சர்டிஃபிகேட் இருக்கும். ஸோ இப்படி தான் என்ன பண்ண போகிறோம், இந்த மொத்தம் 6 ஸ்டெப்ஸ் இருக்குது. அந்த ஸ்டெப்ஸ் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம், அப்ளை பண்ண போகிறோம். ஓகேங்களா. ஃபஸ்ட்டு டெக் சர்டிஃபிகேட் வந்து என்ன பண்ணிக்கலாம், சர்டிஃபிகேட்டில் ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க, அதை என்டர் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி பிசிபிஎஃப் சர்டிஃபிகேட்டாக இருக்குது பார்த்தீங்களா, அந்த சர்டிஃபிகேட்லேயும் நம்பர் கொடுத்துருப்பாங்க, அந்த சர்டிஃபிகேட் நம்பரையும் என்டர் பண்ணிவிட்டு வேலிடேட் பண்ணிக்கிறோம். ஓகே, வேலிடேட் அப்படின்னு கொடுத்ததுக்கப்புறமா நம்மளோட பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கேட்கும். அதே மாதிரி கோயிஷ் சென்டர் அப்படின்னு இருக்குது, டீட்டெயில்ஸ்னு இருக்குது அப்படின்னா நம்ம சென்டரோட தான் நம்ம சொல்லுவாங்க, கோயிஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாமே என்ட்ரு பண்ணிவிட்டு நீங்கள் எங்கே சென்டர் வைக்க போகிறீங்க அப்படின்ற அட்ரஸ் டீட்டெயில்ஸு அதே மாதிரி எல்லாமே வந்து இதில் கேட்டிருப்பாங்க. ஸோ எல்லா டீட்டெயில்ஸும் என்ன பண்ணுறோம், அப்புறமா என்ட்ரு பண்ணதுக்கப்புறமா இமெயில், பேன் டீட்டெயில்ஸ் வந்து கேட்கும். அதுவும் போட்டுட்டு என்ட்ரு பண்ணதுக்கப்புறமா பேங்க் அக்கௌண்ட் வந்து வெரிஃபை பண்ண சொல்லி கேட்டிருக்கோம். ஸோ அதையும் நம்ம கொடுத்துட்டு டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கேட்கும், எல்லாமே அப்லோட் பண்ணிவிட்டு ப்ரிவ்யூ வந்து நம்மளுக்கு காமிக்கும் எல்லாமே கரெக்டாக அப்படின்னு. எல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா உங்களோட மொபைலில் வந்து சிஎஸ்சி ஆப்பை டவுன்லோட் பண்ணி உங்கள் லொக்கேஷன் என்ன பண்ணோம், ஜியோ டேக் பண்ண சொல்லும். ஸோ எல்லாம் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து விஎல்இ ரெஜிஸ்ட்ரேஷன் அக்னாலஜ்மெண்ட் அப்படின்னு வந்து ஒரு மெயில் வந்திருக்கும். ஸோ அதில் வந்து என்ன பண்ணுவாங்க, ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்க. ஸோ சீக்கிரமே என்ன ஆகும், உங்களோட சிஎஸ்ஐ ஐடி வந்து க்ரியேட் ஆகிடும். உங்களோட இமெயிலை நீங்கள் ஆல்ரெடி ரிசீவ் பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி வந்து வந்திருக்கும். ஸோ நெக்ஸ்ட் என்ன இமெயில் வரும் அப்படின்னா ரிகார்டிங் த கன்ஃபர்மேஷன் இமெயில் அப்படின்னு சொல்லி வந்திருக்கும். வி ஹாவ் ரிசீவ்ட் யுவர் ரெக்வஸ்ட் ஃபார் விஎல்இ வில்லேஜ் லெவல் என்டர்பிரினருக்காக நான் உங்கள் ரெக்வஸ்ட் வந்து ரிசீவ் பண்ணியிருக்கோம். உங்களோட அப்ளிகேஷன் ரெஃபரன்ஸ் நம்பர் வந்து இதுதான் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. அது இல்லாமல் 6 டிஜிட் செக்யூர் கோடு வந்து நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. அண்ட் தென் அதுக்கப்புறம் இன்னொரு இமெயில் வரும். அதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட சிஎஸ்சி ஐடி வந்துடும். ஸோ இந்த சிஎஸ்சி ஐடிக்கு தான் நம்ம இவ்வளோ பண்ணது. இந்த சிஎஸ்சி ஐடி வச்சு தான் இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம், எல்லாமே அப்ளை பண்ணுறது, எல்லாமே வந்து என்ன பண்ண போகிறோம், கவர்மெண்ட் எல்லா ஸ்கீம்ஸ்க்கும் அப்ளை பண்ணுறது எல்லாமே என்னது இந்த ஐடி யூஸ் பண்ணி தான். ஸோ ஃபைனலி நீங்கள் வந்து அந்த சிஎஸ்சி ஐடி வாங்கிட்டு என்ன பண்ணணும், செப்பரேட் ஒரு வெப்சைட் வந்து இருக்குது, சிஎஸ்சி டிஜி கனெக்ட் அப்படின்னு இந்த வெப்சைட் தான். ஸோ இதில் போய்ட்டு நம்ம என்ன பண்ணோம், சிஎஸ்சி ஐடி போட்டு அந்த பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணிவிட்டு லாகின் பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் யார், சிஎஸ்சி விஎல்இ தான். ஓகேவா. ஸோ இது எல்லாமே வந்து நான் ஓவரால் வந்து கவர் பண்ணிட்டேன். ஏதாவது ஒரு டவுட் இருக்குது, ஏதாவது ஒரு ஸ்டெப்பில் ஒரு டவுட் இருக்குது, இதை கொஞ்சம் கிளியராக சொல்லுங்கள் அப்படின்னாலும் எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச அளவு என்னால் வந்து செப்பரேட் வீடியோவில் எவ்வளோ கவர் பண்ண முடியுமோ அந்த அளவு உங்களுக்கு வந்து கிளியராக சொல்கிறேன். உங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னா மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க. நெக்ஸ்ட் ஒரு புதிய சந்திக்கிறேன். அன்டில் தென் பை ஃப்ரம் உங்கள் வினோ.